ஐசக்கு என்னப்பா ரொம்ப நேரம் ஆகுது, அம்மாவை இன்னும் காணோம். எங்க போறேன்னு சொல்லிட்டு போனாங்களா? என்னது பியூட்டி பார்லருக்கு போயிருக்கா? இரு இரு கால் பண்றேன். இவ்வளவு நேரம் ஆகுது, ஒரு போன் பண்ணி சொல்லணும்னு இருக்கா? பாரு போன் எடுக்க மாட்டேன். இரு திருப்பி பண்றேன். இல்லப்பா போனே எடுக்க மாட்டேன். வீட்டுல இருக்கும் போது போனை கையிலேயே வச்சிட்டு இருக்கோம். இப்ப வெளியே போனா ஒரு போன் பண்ணியாவது சொல்லலாம்ல. பாரு சரி வரப்ப வரட்டும் விடு. கொஞ்ச நேரம் பியூட்டி பார்லர் போயிட்டு வரலான்னா எவ்வளவு லேட் ஆயிடுச்சு. என்ன இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? யார் இது? யார் அது இருட்டுல உட்காந்து இருக்கிறது? கிட்ட போய் பார்க்கலாம். என்னங்க அங்க ஏன் இருட்டுல உட்காந்து இருக்கீங்க? எழுந்துருங்க. நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், இவர் காதுல வாங்க மாட்டாரு. என்னங்க சோமி சோமி ஐயோ ஐயோ ஐசக்கு அம்மா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் போய் பார்த்துட்டு வரேன்னா. என்ன இவ்வளவு நேரம் வெளியே போனா போன் பண்ண மாட்டியா? ஆமா என்ன உன் கையில காயம்? எங்கேயாவது போய் இடிச்சுக்கிட்டியா? சரி சரி முதல்ல உள்ளவா, மருந்து போடுறேன். நடக்கும் போது பார்த்து நடக்கணும். இப்ப பாரு எப்படி கீறிட்டு இருக்கு, யாரோ கடிச்ச மாதிரியே இருக்கு. சரி சரி மருந்து போட்டிருக்கேன், கொஞ்சம் எரிச்சல் இருக்கும், அமைதியா இரு. நீ வீட்டுல ஒரு வேலையும் செய்ய தேவையில்ல, நான் போய் எல்லா வேலையும் செய்யறேன். சரியா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. என்னமோ ஆயிடுச்சா? அம்மாவை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அம்மாவுக்கு கையில அடிபட்டு இருக்குல்ல, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நீ அமைதியா போய் விளையாடு. சரி இரு, நான் வந்து பாக்குறேன். சரலா பையன் விளையாட கூப்பிட்டா வரமாட்டான். நீ அம்மா என்னாச்சு, கை முடியலையா? சும்மா அவன் கூட விளையாடலாம்ல. அவன் பாரு என்னமோ பயப்படுறான். என்னன்னு சொல்லு. என்ன நான் பாட்டுன்னு பேசிட்டு இருக்கேன், திரும்பி கூட பார்க்காம என்ன பண்றா? ஒருவேளை காய்ச்சலா இருக்குமா? அதனாலதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். சரலா சரலா என்னடா இது, பேயா இருக்கு. ஐயோ முதல்ல இங்க போடணும். ஐயோ என்னடா இது, பொண்டாட்டி பேயின்னு கேள்விப்பட்டிருக்கேன், இங்க பேய பொண்டாட்டியா இருக்க. ஐயோ இவ எப்ப ஜோம்பியா மாறினாலே தெரியலையே. இவ சாதாரணமாவே ஜோம்பி மாதிரி தான் பண்ணுவா, இப்ப ஜோம்பியா வர மாறிட்டான். இவன் என்ன பண்ண போறாளோ தெரியல. உட்காரு உட்காரு, உங்க அம்மா ஜோம்பியா மாறிடுச்சு. இப்ப நீ அங்க போகாத, அப்புறம் அது உனக்கு அடிச்சு சாப்பிடும். நீ அமைதியா இங்கே உட்காரு, சரியா?
வெளியே போய் சும்மா வருதா ஜோம்பியா மாறி வந்திருக்கேன். இப்ப நான் எப்படி போய் காப்பாத்துவேங்க? எனக்கே பயமா இருக்கா. காப்பாத்துப்பா ப்ளீஸ் பா. டேய் எப்படா நான் போய் காப்பாத்துறது? உங்க அம்மா ஜோம்பியா இருக்குடா, நான் போக மாட்டேன். எனக்கு ஜோம்பினாலே ரொம்ப பயம்டா. அம்மா காப்பாத்துப்பா. சரி சரி சரி, அழாத அழாத, நானே ஏதாவது பண்ணி காப்பாத்துறேன். ஐயோ கடவுளே, நீதான் என்ன காப்பாத்தணும். ஏய் ஜோம்பி, எங்க இருக்கிற? இப்ப என் கையில மாட்டு. உன்னை இந்த பேட்டிலே போட்டு நங்கு நங்கு நங்குன்னு பால் ஆடுறேன் பாரு. அட கடவுளே, ஜோம்பி உட்காந்துக்குது. ஏய் ஜோம்பி, நீ எதுக்கு இப்ப எங்க வீட்டுக்குள்ள வந்த? நீ அப்படியே வெளியே போயிடு. ஏய் நான் வேற பேசிட்டே இருக்கேன், நீ சும்மா பார்த்து முறைச்சிட்டே இருக்கிறிய. நீ சொன்னா கேட்க மாட்டேன்னு நினைக்கிறேன். இரு, இந்த பேட்ல உன்னை 4 போடுறேன். இந்த வாங்க, இந்த வாங்க, இந்த வாங்க, இந்த வாங்க 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 வாங்க. மயக்கச்சி விழுந்துட்டு. ஐசக்கு சீக்கிரமா, ஜோம்பி மயக்கச்சி விழுந்துச்சு. ஐசக்கு பாப்பா வந்து கொஞ்சம் கைப்பிடிப்பா. அம்மா கைப்பிடி. ஐசக்கு என்னடா உங்க அம்மாக்கு ஜோம்பி சரியாயிடுச்சா? என்னடா இது, ஜோம்பி உங்க அம்மா மாதிரி மேக்கப் போட்டுன்னு இருக்கு. சரி இரு, நான் தண்ணி எடுத்துட்டு வந்து உங்க அம்மாவை எழுப்ப பாக்குறேன். தலையடிக்குதே. சரளா, என்ன நார்மல் ஆயிட்டியா? ஐயோ நார்மல் ஆயிட்டியாவா? ஐயோ மண்டை பயங்கரமா வலிக்குது. என்னாச்சு எனக்கு? என்ன ஆச்சா? வெளியே போயிட்டு சும்மா வராம ஜோம்பி கிட்ட கடி வாங்கின்னு ஜோம்பியா வந்து மாறி உட்கார்ந்துட்டு இருக்க. ஐயோ ஜோம்பியா மாறிட்டேனா? அதுக்கு தான் இப்படி மண்டையில அடிச்சிட்டீங்களா? ஏங்க நீங்க 2 பேரும் எப்பவுமே ஜோம்பி படம் பாக்குறீங்களே, அதுக்கு தான் உங்க பிராங்க் பண்ணலாம்னு பண்ணேன். இதுக்கு இப்படி அடிச்சிட்டீங்களே. ஐசக்கு இங்க பாத்தியா ஜோம்பி வீடியோ? ஆமாப்பா இருக்கு. நீ பாரு, நீ வெளியெல்லாம் போக கூடாது. வெளியே போனா உன்னை ஜோம்பி கடிச்சிரும், புரியுதா? ஜோம்பி வீடியோ பாக்குறீங்களா? இருங்க இருங்க, ஒரு நாள் உங்களுக்கு இருக்கு. என்னது பிராங்க் பண்ணியா? இத நீ முன்னாடியே சொல்லிருக்கணும்ல. என்ன முன்னாடியே சொல்றதா? அப்படி சொன்னா எப்படிங்க பிராங்க் ஆகும்? நீங்க மட்டும் போன் பார்க்கறது இல்லாம பையனையும் பார்க்க வைக்கிறீங்க. அதனாலதான் உங்களை பயம் காட்டலான்னு பார்த்தேன். ஜோம்பியா!